மணிரத்னம் அடுத்த வாட்டி படத்துல சிம்புவை கொண்டாடுறா நாங்க அவரை கொண்டுருவோம் கண்டிப்பா. நாயகி வந்து கமல் தான், கதைக்கு நாயகி வந்து எஸ்டிஆர் தான். காசு கொடுத்து வேஸ்ட் சொல்லலாம். நிறைய இருக்கு. நம்ம ட்ரெய்லர்ல பார்த்ததுக்கும் இப்போ நம்ம நேர்ல படத்தை பார்க்கறதுக்கும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமா இருக்கு. எங்கள் தமிழ் எல்லாரையுடன் மரியாதையுடன் அரவணைக்குமே தவிர மன்னிப்பு கேட்காது. ஒரு எதிர்பார்த்த ஒரு பாட்டுக்காக வந்து அந்த பாட்டையுமே காணோம்னு. இன்னைக்கு மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் உலக நாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் ஆட்மன் எஸ்டிஆரோட பயங்கரமான நடிப்பில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கி இருக்கிற படம் தான் இந்த தக் லைஃப். பல எதிர்ப்புகளை இந்த தக் லைஃப் சந்தித்தாலும் படம் தக் லைஃப் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். சிம்புக்கும் கமல்ஹாசனுக்கும் எப்படி சண்டை நடக்குது, அதில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்போங்க. நாயகனோட கண்டினியூட்டி நினச்சி எல்லாரும் வந்தோம். ஆனால் பேர் மட்டும்தான் அப்படியே இருக்கு. சக்திவேல் நாயகன்ற பேர் மட்டும்தான் அப்படியே இருக்கு. மற்றபடி வேற எதுவுமே கண்டினியூட்டி இல்லை. இது கமல் தான், கமலோட மூவி தான். சிம்பு இருக்காரு, ஆனால் கமலோட மூவி தான் கண்டிப்பா. சரியான ரூல் கொடுத்துருக்காரு தலைவர். அதோட படம் மிரட்டி எடுத்துட்டாரு. ஆமா, விக்ரம் 2 ஈவனா வருது. கமல்ஹாசன் நடிப்பு நல்லா இருக்கு, சிம்பு நடிப்பு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலுக்கு யார் டாமினேட் பண்ணிருக்காங்க கேரக்டர், சிம்புவா கமலா? ரெண்டு பேருமே நல்லா ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் சிம்பு ஃபேன் தான். படம் எங்களுக்கு எப்பயுமே நல்லா தான் இருக்கும். மற்ற ஆள்கிட்ட கேளுங்க, மொதல் ஆடியன்ஸ் ரெண்டுத்துமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. கதை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னாக நிறையா இருக்குது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்ததுக்கும் இப்போ நம்ம நேரில் படத்தை பார்க்குறதுக்கும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. ஹீரோயினுக்கோ மற்றதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு படம் பார்க்கல நமக்கு அடுத்து என்ன அப்படின்ட்டு ஒரு எட்ஜிலே உட்கார வச்சுருக்காங்க. அது ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் கேரக்டரில் ஆர்டிஸ்டில் ஒன்று வருது. நாங்கள் சிம்பு படம் வந்து இது எங்களுக்கு உண்மையிலே புதுசாக இருந்துச்சு. சிம்புவை பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வேறு, ஆனால் இங்கே பண்ணி வச்சது வேறு. ஏதாவது லவ் சீன்னா ஒர்க் அவுட் ஆகும், அண்ணன் சீன்னா ஒர்க் அவுட் ஆகும் பார்த்தோம். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலாம் கடைசியில். ஒரு எதிர்பார்த்த ஒரு பாட்டுக்காக வந்து அந்த பாட்டையுமே காணோம்னு. அப்படி இப்போ இன்ஸ்டாவில் ஒரு பாட்டு ஓடி இருக்கு, அந்த பாட்டையுமே எப்படி சார் எப்படி சார் படம் அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். செம்ம. யார் டாமினேட் பண்ணிருக்காங்க, கமலா சிம்புவா? சிம்பு தான். படம் வேற இல்லை, சிம்பு நல்லா கட்சி வந்த வாரம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் பாரு, அந்த ரேஞ்சில் தான். கமல் நல்லா தான் நடிச்சிருக்காரு. எஸ்டிஆர் தான் எப்பயுமே ஆல்வேஸ் ஆட்னர் தான். படம் சூப்பரா இருக்கு. எஸ்டிஆர் காண்டி பார்க்கலாங்க. எஸ்டிஆர் காண்டி தான் பார்க்க முடியும் படம். நான் 2 படத்துல சிம்புவை கொண்டாரு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சா நல்லா இருந்திருக்கும். எஸ்டிஆருக்காக பார்க்க வந்தோம், படம் எடுத்தப்போ நல்லா இருக்கு. எஸ்டிஆர் கொண்டாயா ப்ரோ? அதான் ப்ரோ டிப்ரெஷன்ல போறேன் ப்ரோ. ப்ரோ உலக நாயனா இல்ல காட்சி நாயனே, ஃபுல்லா காட்சியா இருக்காப்ல கமல். வேற லெவல். எஸ்டிஆர் தான் ப்ரோ கொன்னுட்டாங்க ப்ரோ. மாஸ் எஸ்டிஆர் கலக்கிட்டாப்ல. தமிழ் எல்லாரையுடன் மரியாதையுடன் அரவணைக்குமே தவிர மன்னிப்பு கேட்காது. அன்னை தமிழ் எப்போதும் வெல்லும், எப்போதும் வென்றது. சூப்பர் தலைவர் படம். சூப்பர் சூப்பர்ண்ணா, படம் சூப்பர் 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 படம். நாயகனை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பர் சார் படம். தூர் டக்கர் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க படம். சிம்பு தான் கடைசியில் சிம்பு சாகுறதாங்க. பேக்ரவுண்ட் தான் மிரட்டி இருந்துச்சு. படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா கமல்ஹாசன்னா கொஞ்சம் மெயின் கேரக்டராக இருக்கிறதுனால கொஞ்சம் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் சிம்பு இன்னும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஏன்னா கடைசியில் கொஞ்சம் சிம்பு வந்து கொஞ்சம் இறக்குற மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதை கொண்டு போயிருக்கலாம், அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி. மற்றபடி படம் சூப்பர், நல்லா இருக்குது. மணிரத்னம் மாதிரி இல்லை, நாயகன் தளபதியோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. நாயகனோட கம்பேர் பண்ண முடியாது. நான் அந்த அளவுக்கு காய்ச்சிருக்குன்னு நினச்சேன். படமும் ரொம்ப ஸ்லோவாக போயிருச்சு. ட்ரெய்லரே நல்லா இருந்துச்சுன்னு தோணாஸ்டார். பழைய மாதிரி எடுத்தாங்க. 200 படம் எடுத்து அதே தான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்து அப்படியே வரும், அவ்வளோதான். பெருசாக ட்விஸ்ட் டென்ஸ்லாம் இருக்காது. என்ன கேட்டால் அவ்வளோ படம் எடுத்திருக்காரு கமல் சார். மணிரத்னம் அவ்வளோ இது பண்ணியிருக்காரு. அவங்க காம்போடு வரும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 30 வருஷம் கழிச்சு இருக்காங்க, இப்படியா எடுப்பாங்கன்னு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நல்லா இருந்துச்சு. புது ட்விஸ்ட் இருக்கும் படத்தில், எல்லாரும் வந்து பாருங்கள்.
யார் டாமினேஷன் இந்த படத்துல? கமலா எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் படம் தான் சொல்லலாமா? எஸ்டிஆர் தான், நானே ஃபேன். இங்கே பாருங்க, எஸ்டிஆர் தான் வந்திருக்கேன். கமலுக்காண்டி வரல, எஸ்டிஆர் ஒரு மனுஷனுக்காண்டி வந்தோம். அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். ரஜினிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் என் தலைவர் எஸ்டிஆர் மட்டும்தான். ஆனால் கமல் வந்து அப்பா பையமா நடிச்சிருக்காரு, விட்டு கொடுக்கல. ரெண்டு பேத்துக்குமே நல்லா கேரக்டர். ஹீரோ வந்து கமல், ஆனால் சிலம்பரசன் வந்து அவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். படம் வந்து மணிரத்னம் படம் பண்ணியிருக்கா, கமல் படம் பண்ணியிருக்கா, சிம்பு படம் பண்ணியிருக்கா? படமே கொண்டு மாதிரி இருக்கு. மணிரத்னம் படம் தான். ஆனா இந்த படத்துல எப்ப சிம்பு வந்தாரோ சிம்பு படம் ஆயிருச்சு. சிம்பு ஒரு சீன் அடிச்சா அதுக்காண்டி வருவோம். கமல் பிளஸ் நாயகன் டச் இருக்கா ஏதாவது? நாயகன் மாதிரி தான் இருக்கு. சக்திவேல் நாயகன் அதே இருக்கா? செகண்ட் பார்ட் மாதிரி லிங்க் இருக்கா? ஒரு 100 வாட்டி குத்திருப்பாங்க கமல, சாவே மாட்டாரு. என் தலைவனை முடிச்சு விட்டாங்க ஒரே ஒரு சுட்டுல. தலைவனை முடிச்சு விட்டாங்க. தலைவரை சாவடிச்சாங்க. எப்படி தளபதி படத்துல ரஜினியை கொண்டு திரும்ப உயிரோட ஆக்குவார், அது மாதிரி ஆக்கியிருந்தா படம் பெரிய கிட்டா இருக்கும். என் தலைவனை முடிச்சு விட்டாங்க. அதுதான் தெரியுமா, தளபதி படத்துல ஃபர்ஸ்ட் ரஜினியை கொண்டுருவாங்க, ரசிகர் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசி உயிர் பொழைச்ச மாதிரி காமிச்சு காமிப்பாங்க. அது மாதிரி என் தலைவனை திரும்ப உயிர் இருக்கிற மாதிரி காமிச்சா படம் பெரிய கிட்டா இருக்கும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். போட்டு விடுங்க ரெண்டாவது படம். ஓகே ப்ரோ, சிம்பு தான் ப்ரோ, ஹீரோ சிம்பு தான் ப்ரோ. சிம்பு தான் ஃபுல் படமே. எஸ்டிஆர் தான் ப்ரோ. இன்னைக்கு நாளைக்கு கிடையாது. சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன். சிம்புக்கு மாநாடு, இதுக்கப்புறம் ஒரு தரமான கம்பேக் ப்ரோ. படம் உண்மையாக சூப்பர் ப்ரோ. அதுதான் உண்மை. உண்மையிலே தலைவர் எஸ்டிஆர் வர லெவலில் ஒவ்வொரு சீனுமே பார்த்து செதுக்கியிருக்காரு மணிரத்னம். அடுத்த வாட்டி படத்துல சிம்புவை கொண்டாடுறா, நாங்க அவரை கொண்டுருவோம் கண்டிப்பா. வந்து இன்னும் எதிர்பார்க்கிறோம். மணிரத்னம் நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து இன்னும் அவருக்கு இன்னும் நிறைய கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். தலைவர் நிறைய ஸ்க்ரீனில் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் கம்பேக் கொடுப்பாரு. அடுத்தடுத்த படத்துல இன்னும் எதிர்பார்க்கலாம் அவரை. இல்ல தலைவா, கதாநாயகி வந்து கமல் தான், கதைக்கு நாயகி வந்து எஸ்டிஆர் தான். காமிச்சிருக்கலாம். 4 சீன் வராப்புல, 4 சீன் வந்தது வந்து சிம்பு படத்துக்கு எப்படி ஓடணும் அப்படின்னா சிம்புனால தான் ஓடுன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பா. ஏன்னா கமல் வர்றது என்னமோ அவ்வளோ தெரியல. ஸ்க்ரீன் பிளே வந்து மணிரத்னம் தரமாக வந்து ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆரோட மாசிங் கிளாசிங்கு ஸ்டைலி எல்லாமே சூப்பரான மாசாக கொடுத்துருக்காங்க. படம் வந்து ஒருத்தான படம் தானே. உண்மையிலே படம் வந்து ரொம்ப மாசா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் வந்து ரொம்ப. மதுரை சம்பந்தமான நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கம்பேக் நண்பா சேனலை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க.